ஹாய், வெல்கம் டு லக்ஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கொத்து பரோட்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தாளிக்க தேவையான எண்ணெய், 1 ஸ்பூன் சோம்பு, சின்ன துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துருக்கேன், 3 முட்டை எடுத்துருக்கேன், 4 பரோட்டாவை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். காரத்துக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் எடுத்துருக்கேன். பேன் அடுப்பில் வச்சு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட கொஞ்சம் உப்பை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயத்தை ஓரம் தள்ளிட்டு தக்காளி சேர்த்துக்கணும். கூட கொத்தமல்லியும் சேர்த்துக்கணும். தக்காளியை நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி பாதி வெந்ததும் வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ அது நல்லா வெந்துடுச்சு. இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மிளகாத்தூள், கரம் மசாலா சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஓரம் தள்ளிட்டு முட்டையை சேர்த்துக்கோங்க. முட்டையை கலந்து விட்டுட்டு முட்டை பாதி வெந்ததும் மசாலாவோடு சேர்த்து கலந்துருங்க. அப்போ தான் பரோட்டாவுக்கு நல்ல கோட்டிங் கிடைக்கும். இப்போ பரோட்டா சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பரோட்டாவை கொஞ்ச நேரம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அடி பிடிக்காமல் கலந்து விட்டுறணும். இப்போ சூடாக எடுத்து பரிமாறிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.